கடகம் ராசி. கடகத்துக்கு வந்து ஒரு விடிவு காலம். அந்த ராசிய வந்து அஷ்டம சனி மார்ச் 2025 கடந்து போறார். ஸோ 2025 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பட் அதே இடத்துல ராகு உள்ள வந்துருவார். இது எப்படின்னா சனி வந்து ஒரு பெரிய கிரகம். ஒண்ணு செஞ்சதுன்னா, நிரந்தரமா அத நகர விடாம அப்படியே வச்சிருக்கும். ராகு வந்து அப்படி கிடையாது. அது அத மூவ் பண்ண விடும். பட் இடைஞ்சல்கள், தொல்லைகள குடுக்கும். ராகுவும் தடைய குடுக்கும். பட் இடைஞ்சல்கள, தொல்லைகள் அதிகமா குடுக்கும். சனி வந்து ஒண்ண செய்ய விடாது. இதுதான் வித்தியாசங்கள். அப்ப ராகு 8த் ஹவுஸ்ல வராரு. அதனால இத வந்து 100% கடகம் வந்து ரொம்ப பிரமாதம்னு சொல்லிட முடியாது. பட் ஆனா பார்த்த வரைக்கும் சனி விலகுறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். ஏன்னா சனி வந்து கடகத்துக்கு லார்ட் ஆஃப் 7 அண்ட் 8. சரி, இப்ப நம்ம வரிசைப்படுத்தி பார்த்துடலாம். கடகத்துல யாராவது அசுபர்கள் இருக்காங்களா? யாரும் இல்ல. மனசு, புத்தி, உடல் கொஞ்சம் பரவால்ல. 2ல கேது. இது கொஞ்சம் சரியா இல்ல. கடகத்துக்கு 2ல கேது வரும்போது குடும்பம், குடும்ப விஷயம், உங்களுடைய உணர்வுகள், இந்த சளி தொந்தரவு, அந்த தொந்தரவு, இந்த தொந்தரவு, சைனஸ், அலர்ஜி சிம்ப்டம்ஸ், ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் பிரச்சனைலாம் அப்படியே வரும். ஏன்னா 8ல ராகுவும் இருக்கும். அது வயிறு சம்மந்தப்பட்டத கனெக்ட் பண்ணும். ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல கடகத்துக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்கோர் இல்ல. ஆவரேஜ் ஸ்கோர். 3 ஹவுஸ் நல்லா இருக்கு. 4, 5, 6 எல்லாம் பரவால்ல. நல்லா இருக்கும். 7, 8 எல்லாம் அப்படியே போனோம்னா 8ல தான் கரெக்ட்டா ராகு. 9ல சனி. அது பரவால்ல. குரு வந்து 11லேருந்து 12க்கு ஷிஃப்ட் ஆயிடுவாரு. சுப விரயங்கள். ஸோ கடகத்துக்கு நம்ம வந்து ஒரு 50 டூ 60 மார்க்ஸ் குடுத்துடலாம். அந்த அளவுக்கு பொதுவா நல்லா இருக்கு. சனி விலகுறதுனால என்ன நன்மை? அது நெறைய பேருக்கு தெரியாது. சனி விலகுறதுனால ஒரு காரியம் நடக்கவே இல்லங்க. ஒரு காரியம் நகரவே இல்ல. அது முடியவே இல்ல. அது ஏன் நடக்க மாட்டேதுன்னே தெரியல. அது நடக்கும். அந்த காரியம் நடக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த வயதுக்கு உட்பட்டவரா இருந்தாலும் சரி, அது நடக்கும். ராகுவால என்ன பண்ணும்? என்ன இதுவா? தெரியாத இடைஞ்சல்கள். அதாவது தெரியாத விஷயத்துல தலையிடக்கூடாது. ராகு 8த் ஹவுஸ்ல வந்துருச்சுன்னா, தெரியாத விஷயத்துல தலையிடக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்துல தலையிடலாம். அன்னோன் ஏரியா. திடீர்னு ஒரு கண்ட்ரி போறீங்க. திடீர்னு ஒரு பிசினஸ் பண்றீங்க. திடீர்னு ஒருத்தர் சொன்னாரு பணம் குடுக்குறீங்க. இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்ல நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க. அவங்க யாருன்னே தெரியாதுங்க. நாங்க விசாரிக்கவும் இல்ல. கல்யாணம் முடிக்கிறோம். இதெல்லாம் தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம். ஹெல்த்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2ல கேது வந்ததுன்னா, அந்த சிம்ப்டம்ஸ் ஃபுட் பைப்பு, ஜீரண மண்டலம், உங்க எமோஷன்ஸ வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி தான் கேது. அதெல்லாம் வரும். அதெல்லாம் சகஜமான விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. இப்ப நாம வந்து அடுத்தது வந்து கடகத்துக்கு ஒரு பாசிட்டிவான குடுத்துட்டோம். ஏன்னா கரியர், ப்ரொஃபஷன், பிசினஸ்க்குலாம் அது ரொம்ப நல்லா வந்துரும். அந்த மாரி ஒரு தடைலாம் நீங்கி போது. குறிப்பா வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெளிநாட்ல போய் படிக்கணும், இல்ல வெளிநாட்ல போய் வேலை செய்யணும், அங்க போய் பணம் சம்பாதிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னென்ன மாரியான லக்னங்கள் சேர்ந்திருந்தா, இது உண்மையிலேயே விசேஷமா வேலை செய்யும் அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் குடுத்துர்றேன். ரிஷப லக்னமா இருந்து கடகராசியா பிறந்திருந்தால் 2025 உங்களுக்கு ஃபார் பெட்டர் நெறைய விஷயங்கள் ரிசல்ட்ட குடுத்துரும்.